சரி ஓகே, நீங்கள் சொல்கிறத கேட்டு தான் கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். இப்போ கிஃப்ட் வாங்கி தர சொல்கிறீங்க, வாங்கி தரேன். ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? கிஃப்ட்டை நீங்கள் தான் வந்து செலக்ட் பண்ணணும். பரவாயில்ல, அட்லீஸ்ட் இப்போவாது பணம் செலவழிக்கலாம்னு முடிவு பண்ணீங்களே. போதும் போதும். பிரசன்னா, இது நீங்க இந்துக்கு வாங்கி தர ஃபர்ஸ்ட் கிஃப்ட். அதனால அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும். வாழ்க்கையிலேயே அவ இந்த மாதிரி கிஃப்ட் பார்த்துருக்க கூடாது, இனிமேலும் பார்க்க கூடாது. அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம் தான் வாங்கணும். அப்படிலாம் இல்ல பிரசன்னா, நீங்க 1,00,000 ரூபாய் செலவழிச்சு இந்துக்கு ஒரு கிஃப்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது இந்துக்கு பிடிக்கலனா நீங்க நிறைய விலை கொடுத்து வாங்கிருக்கீங்கன்றதுனால அவளுக்கு பிடிக்கணும்ன்ற கண்டிஷன் கிடையாது. அஃப்கோர்ஸ் அதுக்காக நீங்க இன்எக்ஸ்பென்சிவ் ஏதாவது வாங்கினீங்கன்னா ஒன்றும் அவளுக்கு பிடிக்காம போயிடுங்கிறதும் இல்லை. அட்ராக்டிவா இருக்கணும், அது அப்படியே மற்றவங்களை கொஞ்சம் ஈர்க்கணும். அதான் அதுக்கு தானே செலக்ட் பண்றதுக்கு உங்களை கூப்பிட்டு வந்தேன். இது நீங்க இந்துக்கு கொடுக்குற கிஃப்ட், நீங்க தான் செலக்ட் பண்ணணும். வாட்? ஏங்க என்னங்க நீங்க கார்ல வரும்போது நீங்க கிஃப்ட் செலக்ட் பண்றேன்னு சொன்னீங்க, இப்ப மாத்தி சொல்றீங்க? அதெல்லாம் சும்மா உங்களை கடைக்கு கூட்டு வரதுக்கு தான். சி பிரசன்னா, ஒரு கோடீஸ்வரன் கூட ஒரு 5-6 கடை ஏறி 40-50 ரூபாய்க்கு ஒய்ஃப்க்கு கிஃப்ட் வாங்கி தருவான். இதுல பணம் முக்கியம் இல்ல, மனசு தான் முக்கியம். அதுல இருக்கிற சந்தோஷமே தனி. சரி சரி ஓகே, கிஃப்ட் நானே செலக்ட் பண்றேன், போதுமா? வெரி குட் வெரி குட். அழகா இருக்குல்ல? இதெல்லாம் தொடாத, வாங்க போலாம். நல்லா இருக்குல்ல? இதை எடுத்துக்கலாமா? நல்லா இருக்குல்ல? ஹாய் ரேகா ஆண்டி. ஹாய் குட்டி. ஹலோ ஆண்டி. Hey. Hi auntie. Hello. How are you? Very well. How are you? I'm fine. Who are you? பிரியா, இது வந்து பிரசன்னா. வணக்கம். வணக்கம். இது திவ்யா. ஹலோ. இருக்கிறதுலே பெரிய வாளு. இல்ல. ஆமா. இல்ல. பிரியா இவர் பெரிய எழுத்தாளர். பேர் அவன் கைமா சுத்திட்டு இருக்காரு பாருங்களேன். அது ஸ்பெஷல் பேனா கூட. என்ன பிரசன்னா? எனக்கு இவங்களை முன்னாடி தெரியுங்க. கௌஷிக் சாரோட ஒய்ஃப், அவர் டாட்டர். கரெக்டா? நான் தான் ஏதோ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேனா? ஓகே. ஸோ பிரியா எப்படி இருக்கீங்க? திவ்யாவோட பர்த்டே பார்ட்டியில் பார்த்ததுல? ஆமா. ஆண்டி இன்னைக்கு நைட் ஃபோன் பண்ணுவேன், கதை சொல்லணும். ஓ எஸ், டிஷும் டிஷும் கதை. ரேகா, நீங்க ஏதோ வாங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கடைக்கு வாங்க தான் வருவோம், நீங்க எதுக்கு வந்தீங்க? உங்களுக்கு லேட் ஆகுது அதானே? ஆக்சுவலி எஸ், நான் கிளம்பணும், நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஓகே பை. அங்கிள் பை. பை. சரி வா கிளம்பு. ஹலோ, உங்களோட வேலை இன்னும் இருக்கு. இல்ல நீங்க அவங்க நம்ம வேலையை பார்ப்போமா?
இது எப்படி இருக்கு? ஹே லவ்லி, ரொம்ப கியூட்டா இருக்கு. பிடிச்சிருக்கா? வெரி குட், குட் சாய்ஸ். பரவாயில்லையே, என் ரசனையும் உங்க ரசனையும் ஒரே மாதிரி இருக்கே. அது என்னன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புளுக்கு ஒரு காமன் தாட்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா. ரொம்ப தேங்க்ஸ். இல்ல என்ன சொல்லிக்கிட்டேன், நானும் கொஞ்சம் சேர்ந்துக்கலாம் தான். அப்போ இதை பேக் பண்ணிடலாமா? ஆமா, இது என்ன தொங்கிட்டு இருக்கு? திவ்யா, திவ்யா எழுந்திரிமா, பால் குடிச்சிட்டு படுத்துக்கோ. திவ்யா, திவ்யா. பிரியா, அதான் அவள் தூங்கிட்டா இல்லை. இப்போ அவளை எழுப்பினா ராத்திரி முழுக்க தூங்க மாட்டா. நாம தான் முழிச்சிட்டு இருக்கணும். விடு. ஏங்க, உங்களுக்கு அந்த பிரசன்னாவை தெரியுமா? அந்த ஜேர்னலிஸ்ட். அவனை உனக்கு எப்படி தெரியும்? நானும் திவ்யாவும் ஷாப்பிங் போனப்ப பார்த்தேன். ஜோடி பொறுத்த சூப்பருங்க. யாரை பற்றி சொல்கிற? என்னங்க தெரியாத மாதிரி கேட்குறீங்க? உங்க அசிஸ்டன்ட் ரேகாவையும் ஜேர்னலிஸ்ட் பிரசன்னாவையும் தான் சொல்றேன். ரொம்ப பொருத்தமான ஜோடி. எதை வச்சு அப்படி சொல்கிற? ஷாப்பிங்க்கு ரேகாவும் பிரசன்னாவும் ஒண்ணா வந்தாங்க. பிரசன்னா ரேகாக்கு ஒரு gift வாங்கி கொடுத்தாரு. அவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டினாங்க. வெரி நைஸ். ஜோடி பொருத்தம்னா இதுதான் ஜோடி பொருத்தம். அவங்க ரெண்டு பேரும் பழக்கிறத பார்த்தா ஒருவேளை லவ் பண்றாங்களோன்னு தோணுது. நீங்களும் தான் இருக்கீங்க. கல்யாணம் ஆன புதுசுல அடிக்கடி வெளியில கூட்டிட்டு போய் பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. இப்பதான் கண்டுக்கிறதே இல்லை. டியூட்டி டியூட்டின்னு அலையிறீங்க. உலகத்துல லவ்வர்ஸ் தான் ஜாலியா இருக்காங்க. கணவன் மனைவி ஆயிட்டா லைஃபே போர் ஆயிடுது. பாலை நீங்களே குடிச்சிடுங்க. இந்து, மாமா. இந்து. ஓ, இங்க இருக்கியாமா? என்ன மாமா? இந்தாம்மா, அன்னைக்கு பிரசன்னாவோட போட்டோ உடைஞ்சது இல்லையா, அதை மறுபடியும் ஃப்ரேம் போட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்தா. தேங்க்ஸ் மாமா. அம்மா, அம்மா, இங்க வாயே. இதோ வந்துட்டேன்டி. அப்பப்பப்பா, என்னடி? அம்மா, இங்க வச்ச திங்ஸ் எல்லாம் எங்கம்மா? என்ன திங்ஸ்? மாமா வாங்கி கொடுத்தார்ல, அதெல்லாம் எங்க? ஓஹோ, இரு இரு.
இந்தாடிம்மா. அப்பா எனக்கு உயிரே போன மாதிரி இருந்துச்சு. இப்ப வந்துருச்சுல்ல. ம், ம், போமா. போறேன் போறேன். பிரசன்னா, ஆ? என்னப்பா இது gift பேக்? ஏதாவது கல்யாணத்துக்கு போறியா? ஆ ஆமாம்ப்பா ஆ, கல்யாணத்துக்கு. சரி சரி. ஆ. என்ன மாமா? உனக்கு தான் கிஃப்ட், வச்சுக்கோ. நிஜமா? ம், நிச்சயமா. தேங்க்யூ. என்ன மாமா கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறீங்க? சொல்லுங்க மாமா. பிரசன்னா, கொஞ்சம் இங்க வாப்பா. இந்த வந்துட்டேன்ப்பா. எங்க போனாரு? ம்? என்னை துரத்தி பிடித்த மானுக்கு என் அன்பு பரிசு தந்தேன். பிரசன்னா. படிச்சிட்டியா? ஒன்று. மாமா. ம், எங்க அம்மா பார்த்து. தெரியும்டி. இது ரொம்ப அழகா இருக்கே. எங்க வாங்கின? ம், பிரசன்னா மாமா வாங்கி கொடுத்தாரு. இந்தா. விடுமா. ம், ரொம்ப அழகா பார்த்து தான் வாங்கி கொடுத்தான். கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு பொண்ணோட அன்பம். யார் மனசையும் கரைச்சிரும். உள்ள வரலாமா? வாப்பா வா. சார் இந்தாங்க சார் பிரசாதம். அடட, விபூதியா? ஆமா சார். ஆ, இந்தாம்மா எடுத்துக்க. எடுத்துக்க. இந்த ஏதோ முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அது ஒன்றும் இல்லைப்பா. என் பையனுக்கும் இந்துவுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. முகூர்த்த தேதியும் முடிவாயிருச்சு. அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம்.
சார் பொம்மை நல்லா இருக்கு பார்க்கலாமா? தாராளமா